பாமக குறித்து பேசுவதை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் வன்னியர் மற்றும் பட்டியலின சமுதாய மக்கள்தான் மதுவுக்கு அதிகம் அடிமையாகி கிடக்கின்றனர் என வேதனை தெரிவித்தார். 1980 மது ஒழிப்புக்காக போராடிட்டு வர எங்க போராட்டத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பூரண மதுவிலக்கு கொள்கையை திமுக, அதிமுக, திருமாவளவன் கட்சி அவர்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு கொள்கை அளவில் ஏத்துட்டு இருக்காங்க. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு பேச கூட தயங்கின இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு கொள்கை அளவில் ஏத்துக்கிறதுக்கு காரணமே எங்க மருத்துவர் ஐயாவுடைய தொடர் அழுத்தங்கள், போராட்டங்கள் தான். இது வரைக்கும் எங்க கட்சியில 15,000 பெண்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி. என் கட்சியின் பொருளாளர் கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயில இருந்தாங்க. ஏன்னா டாஸ்மாக் கடையை உடைச்சாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. இப்படிதான் மது ஒழிப்பு வரலாறு பாட்டாளி கட்சியோட வரலாறு. இதை சிறுமைப்படுத்த வேண்டாம். எங்க கட்சியை கொச்சைப்படுத்திக்கிட்டு இது ஜாதி கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி. எங்க கட்சி சமூக நீதி கட்சி. இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேச தகுதியான இந்தியாவிலே ஒரே கட்சி எங்க கட்சி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் அதிகமா மது குடிக்கிறது, மதுவில் அடிமையா இருக்கிற சமுதாயங்கள் யாருன்னா வன்னியர் சமுதாயம், பட்டியலின சமுதாயம் தான். இந்த 2 சமுதாயம் அடிமை மதுவிலிருந்து அடிமையை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் முன்னுக்கு ஒன்னா சேர்ந்து அணுகுனா நிச்சயமா விடிவு கிடைக்கும். அதுல நீங்க என்ன கேட்டா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடணும். அவங்க தானே மேடைக்கு மேடை மது விலக்கு, மது ஒழிப்புன்னு போராடிட்டு இருந்தாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க, எவ்வளவு மோசமானு சொல்லிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு, மாநாட்டில் கூப்பிட்டு வச்சு, நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் மோசமான சூழல் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மது குடிச்சிட்டு அதனால இறந்துட்டாங்க உங்க வீட்டுக்காரங்களா. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக மனநிலை நோய் பிரச்சனை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இது அத்தனைக்கும் காரணம் மது. அதை எப்படியாவது படிப்படியா குறைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லுங்க.